யாருக்குமே தெரியாத இயேசுவோட 7 உண்மைகள். உங்களுக்கு இயேசுவை பிடிக்கணும் ஆமேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இயேசு இந்தியாவில் தான் இறந்து போறாராமா. அதுவும் ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துல தான் இறந்து போறாராம். அதை ரோசாபால் கல்லறைன்னு சொல்றாங்க. அங்க இயேசுவோட கால் தரமும் அந்த கையில ஆணி அடிச்ச மத்தியில அந்த 2 விரலோட அச்சும் இன்னுமும் அந்த இடத்துல இருக்காமா. ரெண்டாவது, இயேசுவோட வாழ்க்கை குறிப்பில் 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருந்தார், அவர் இருந்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு எந்த குறிப்புமே எதுலையுமே கிடையாதாமா. அவர் 12 இருந்து 30 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரா இல்லையானே ஒரு டவுட்டாவே இருக்கு. மூணாவது, அந்த வயசுல இந்தியாவில தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தானா லடாக்ல. அங்க பல சித்தர்கள் கூடயும் முனிவர்களையும் சேர்ந்து பல வித்தைகளை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் தேவ தூதரவே மாறினாராமா. 4, இயேசுக்கு உண்மையிலே திருமணம் ஆச்சான்னு இன்ன வரைக்கும் டவுட் இருக்கு. ஆனா சில குறிப்புல அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காராமா. 5வது, அந்த காலத்துல சிலுவையில போடுற எல்லாருமே 2 இருந்து 3 நாள் வரைக்கும் இறக்கிறதுக்கு டைம் ஆகுமா. ஆனா இயேசு சிலுவையில போட்டு 3 இருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிட்டாராம். 6, இயேசு உண்மையில சொன்ன எந்த வாசகமுமே எந்த உபதேசமே அந்த அறிவுரைகள் எதுவுமே பைபிள்ல கிடையாதாமா. அவர் சொன்னதுலேயே 1% இல்ல 2% மட்டும் தான் பைபிள்ல இருக்காமா. ஆனா அவர் அதை விட அதிகமா சொல்லியிருக்காராம்.